முதல் நபர் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒருத்தர் எத்தனை பேருக்கு கை கொடுப்பாரு? 49 பேர் கை கொடுப்பாரா? அவர் வந்து கை கொடுத்தாரா 49 பேர். அடுத்து ரெண்டாவது இருக்கிறவர் 48 பேர், மூணாவது இருக்கிறவர் 47 பேர். அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து கடைசி 1ல் முடியும். சரிங்களா? இதான் ரீசன். இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன். சரிங்களா? அப்போது இங்கே கேட்டது எத்தனை முறை கை கொடுப்பார்கள் அதானே கேட்குறாங்க. ஹவு மெனி டைம்ஸ் ஹேண்ட் ஷேக் டேக்ஸ் பிளேஸ், எத்தனை முறை கை கொடுப்பாங்க. அப்போது இதை நீங்கள் மாற்றி எழுதுனீங்கன்னா எப்படி எழுதலாம்? அப்படியே ரிவர்ஸில் 1 + 2 + 3 எக்ஸட்ரா டு 49. இது கொஸ்டினோட லாஜிக். இது தெரிஞ்சவங்க இதுக்கு தனி ஃபார்முலாலாம் படிக்க வேணாம். 1 49 இருக்கா? அப்போ நம்ம நார்மலாக எடுக்கிறப்ப என்ன எழுதலாம்? n × n + 1/2ன்ற ஃபார்முலாலேயே நம்ம என்ன எழுதலாம்? 49 × 50/2 அப்படிங்கிறத எழுத முடியும். சரிங்களா? அப்போ டேரெக்டாக கேன்சல் பண்ணிங்கன்னா 50 கேன்சல் பண்ணால் 25. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 49 100ஆல் பெருக்குனா 4900. அதில் பாதி 2450, அதில் பாதி 1125, 1225. ஓகே, இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை இன்னொரு மெத்தடில் சில இடத்துல இப்படி கொடுத்துருப்பாங்க, n × n - 1/2ன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரிங்களா? இங்கே கேட்டிருக்கிறது என்னது? எத்தனை டைம் ஹேண்ட் ஷேக்கன். அதை உங்களுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சால் நம்ம நார்மல் ஃபார்முலாவே இங்கே போதும் தான், வேறு ஃபார்முலா தேவையில்லை. பட் இதோட ரீசன் என்ன ஆகுதுன்னா குறைஞ்சிக்கிட்டே வருதா, இதோட எக்ஸ்ப்ளனேஷன் குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன்லாம் எனக்கு வேணாம். குறைஞ்சிக்கிட்டே வரது வந்து நான் இந்த மாதிரி கால்குலேட்லாம் பண்ணலை, டேரெக்டாக நான் கொடுத்துருக்க நம்பரை வச்சு அப்படியே சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். எண்ணுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன பண்ணணும்? 50 போடணும். அப்போ என்ன ஒரு ஆன்சர்? 50 × n - சொன்னால் எவ்வளோ வருது? 49/2. ஏன்னா இந்த மாடல் என்ன மாடல்? டிக்ரீசிங் மாடல். இது வரைக்கும் நம்ம பார்த்தது இன்க்ரீசிங் மாடல். 1 மணிக்கு 1 டைம், 2 மணிக்கு 2 டைம், 3 மணிக்கு 3 டைம்னா இன்க்ரீஸ் ஆச்சு. பட் இங்கே டிக்ரீஸ் ஆகுதா? டிக்ரீசிங் மாடலுக்கு மைனஸ் போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. பட் ஆன்சர் சேமாக தான் வரும். ஃபைனலாக என்னாச்சு? 25 × 49 பெருக்குனா ஆன்சர். பெருக்கும்போது என்ன வருது? 1225 தானே வருது. சரிங்களா? இதில் சில பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். இதுக்கப்புறம் அந்த கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது.